நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த 2 பொருள் வச்சு நம்ம இன்னைக்கு சுவையான டின்னர் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பரங்கிக்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த பரங்கிக்காயை வந்து நல்லா துருவி எடுத்துக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம பரங்கிக்காவே நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்குங்க. இப்போ இதோட வந்து கொஞ்சம் போல் நான் மல்லி இலையை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் நான் வந்து காரத்துக்கு வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஒரு முட்டை தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிறனால ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இதே கொஞ்சம் வந்து நம்ம கூடுதலாக எடுத்துக்கிட்டால் 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பேர் சாப்பிட்றதா இருந்தால் அந்த மாதிரி 2 முட்டை ஆட் பண்ணி நம்ம பரங்கிக்காயும் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லா இடம் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து கடாய் வச்சுருக்கோம்னா நமக்கு இந்த மாதிரி குழியாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா ஒரு தடிமனாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதுக்காக தான். இப்போ தோசைக்கல்லை நம்ம ஊற்றலாம். ஊற்றினா கொஞ்சம் தட்டையாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து நல்லா வந்து காஞ்ச பிறகு இதை வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் வந்து அப்படியே நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வந்து நம்ம ஒரே ஷேப்பில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு மூடி போட்டு இது மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு உள் சைடெலாம் நல்லா வெந்திருக்கு. பார்க்கும்போது தெரியும் இந்த ஓரம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. நம்ம ஒரு கரண்டி வச்சு இதை வந்து நம்ம எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து இதை வந்து ஃபுல்லாக மூடுற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இதை வந்து அப்படியே வந்து திருப்புங்க. திருப்பிட்டு இங்கே பாருங்கள், ஒரு பிளேட்டில் நான் திருப்பிட்டேன். திருப்பி இதை வந்து இதை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த சைடு போட்டுட்டு திருப்பி நம்ம அதை வந்து மூடி போட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். நமக்கு நல்லா ஒன் சைடு ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ இந்த சைடு மட்டும் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும் நமக்கு. இப்போ இதை வச்சு நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், நமக்கு 2 பொருளில் ஒரு சுவையான டின்னர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.